இன்னைக்கு லீவு நாள் ஹாலிடேல. ஆமா, ஆமா. ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் காலேஜ் லீவு. மற்ற ஆபீஸ் எல்லாம் இருக்கும்ல. தெரியல. சரி, ஜெயிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால தப்புனே இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, நாங்கள் அப்படியே வசனத்தை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. வர இருக்கிற மக்களுக்கு சீக்கிரமாய் வந்து சேர ஞாபகப்படுத்தும். தடைகளை நீக்கி போடும். சுவாமியுடைய வசனத்தை தியானிப்பதும் அதை மெடிடேட் பண்ணுவதும் எவ்வளோ ஸ்லாக்கியம். கிருபையாய் எங்களுக்கு நீர் இப்படி கூட்டி தருகிறீர். இப்படியாக இந்த நாட்கள்ல நாங்க இன்னும் அதிகமாய் உடைய வேதத்தை வாசிக்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் இப்படிப்பட்ட நேரங்கள் உதவியாய் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இதை நீர் ஆசீர்வதியும். அது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சில சில காரியங்களை இன்னும் கற்றுக்கொள்ள தீர்மானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த நேரத்தையும் இதில் வரக்கூடிய மக்களையும் சீக்கிரமாய் அழைத்து வார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம அந்த 2ஆம் பேதுருவின் 2ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு பிஹெச்டி தீசிஸை வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்டா அந்த ஒரு முழு அதிகாரத்தையும் இந்த ஒரே தலைப்புக்காக அவர் டெடிகேட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கணும். என்ன அதுல முக்கியமான இதுன்னு சொன்னா, பிவேர் ஆஃப் ஃபேக்ஸ். இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு தீமா அதுல இருந்தத நம்ம பார்க்கணும். மாயையான காரியங்கள், பொய்யான காரியங்கள், இவைகளுக்கு நீங்க அலர்ட்டா இருங்க, அறிந்து கொள்ளுங்க. இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த கடைசி நாட்கள்ல, இந்த காலகட்டங்கள்ல இது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு படிப்பினையாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அநேக சமயங்களில நம்மால அதை வேறு பிரிக்கவோ இனம் கண்டு கொள்ளவோ முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். சரி, இப்ப இதுல 3 விதமான காரியங்களை பார்க்கிறோம். அதாவது ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகள். கடைசி நாட்கள்ல வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கள்ள தீர்க்கதரிசி. அவர் கள்ள தீர்க்கதரிசியாய் வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். இன்னொன்னு ஃபால்ஸ் டீச்சர்ஸ். மூன்றாவதாக ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கோட்பாடுகள். இவ்விதமாக கடைசி நாட்களில இந்த 3 விதமாக மக்களை திசை திருப்புகிற, மக்களை குழப்புகிற காரியங்கள் இந்த கடைசி நாட்களிலே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸை பற்றி, கடைசி நாட்களில் உள்ள ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸை பற்றி இப்ப அநேக வேத குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். இப்ப நாம வாசிக்கிற இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள் அதை குறித்து சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம அங்க என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7 7:15
அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸுங்கிறவங்க எப்படி வருவாங்களாம், ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்களாம், ஆனா உள்ளத்துல எப்படி இருப்பாங்களாம், பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி கடைசி நாட்கள்ல இப்படி அநேகர் எழும்புவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா மத்தேயு 24:24 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஈவன் த chosen ones would be deceived. அவருடைய சபையில் இருக்கக்கூடிய அவரை அறிந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் கூட ஏமாந்து போகும்படி அந்த அவ்விதமான விதத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் செயல்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 13:22 என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்வார்கள். அதே 24:24 13:22 ஒரே காரியங்களை தான் சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள்ல அங்க என்ன சொல்றாங்கன்னா, யோவானும் பேதுரு எவ்வளவு ஒரு பாரத்தோடு தன்னுடைய சபைக்கு எழுதினாரோ அதே பாரத்தோடு யோவானும் அவருடைய கடிதத்துல எழுதியிருக்கிறார். அப்போ அங்க அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, we must have a discerning spirit. அது அவர் முக்கியமா அங்க சொல்றாரு. அதோடு கூட அதுக்கு இன்னும் நமக்கு ஒரு வழியும் சொல்றாரு. அதாவது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப அதை அறிக்கை பண்ணாத, அதை மறுதலிக்கிற அல்லது அவருடைய கிரியைகளை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல என்பதற்கு அவர் அங்க ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்கிறார். இப்ப அதே போலதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்னு பாக்குறோம்னா, அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பக்திமான்கள் போல இருப்பாங்க, பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிக்குவாங்க. ஆனா அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பாங்க. தேவ பக்திக்குரிய அந்த அடையாளங்கள், அந்த கனிகள் அவர்கள் வாழ்க்கையில காணப்படாது. அவர்கள் அதை மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கடைசியாக சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, அவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களாய் அவங்க அவர்கள் மாறிவிடுவார்கள். தங்க சுய இச்சைக்கேற்ற விதமாக செல்ஃப் டாக்டரன்ஸ் அதிகமா சொல்லக்கூடிய மக்களாய் மாறிவிடுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So we have to be aware of all these kinds of false prophets in the last days. பேதுரு மிகவும் பாரத்தோடு சொல்லியிருக்கிறார். முந்தின அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம், எந்த மனுஷனோட தோற்றத்தினாலும் தீர்க்க தரிசனம் சுயமாய் வராது. தீர்க்க தரிசனம் என்பது ஆவியானவரால் உண்டாகிறது, தேவனால் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம முந்தின ஃபர்ஸ்ட் சாப்டர் லாஸ்ட் 2 verses அதை தான் அவர் சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியா தான் அந்த செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே அவர் he talks about the false prophets. இப்ப முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். எண்ட் ஆஃப் தேர் லைஃப் வுட் பி டூம்டு. அது ஒண்ணு. ஆனா அதுக்கு முன்பாக அவர்கள் எத்தனை பேரை இழுத்துட்டு போக முடியுமோ அத்தனை பேரை அவர்கள் இழுத்துக்கிட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லிதான் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இப்போ ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட்டை பத்தி பார்த்தோம், இப்போ ஃபால்ஸ் டீச்சர், ரெண்டுமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு தனியா அப்படி ஒரு இது எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ தாட் ஐ வில் போஸ்ட் இட் ஹியர்.
A false teacher distracts you from obeying the truth of the gospel. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, சத்தியத்தைக்கு கீழ்ப்படியாதபடி திசை திருப்புகிறவர் ஒரு கள்ள போதகர். அப்படியான அவங்களுடைய போதனைகள், அவர்களுடைய டீச்சிங்ஸ் இருந்தா we should never accept. All teachings should only direct people towards cross, towards the gospel. அது இல்லாதபடி வேற பக்கம் திசை திருப்புறது, தங்கள் பக்கம் திருப்புறது, அல்லது தாங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை குறித்து திருப்புறது, வழிகளை குறித்து தாங்க சொல்ற மெத்தட்ஸ், அப்படி வழி நடத்துகிற போதகங்கள் எல்லாம் false teaching. A false teacher is more concerned about you hearing their voice than you hearing God's voice. பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு தான் நாம் யாரையும் பயிற்றுவிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுவதை கேட்பதற்கு தான் பயிற்றுவிக்க வேண்டும். ஆனா இங்க பார்க்கிறோம், அவர்கள் சொல்லுவதை கேட்பதற்காக அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மிரட்டுவாங்க. நான் நிறைய சபைகளிலேயே பார்த்திருக்கேன். மிரட்டுறாங்க. தே ஆர் நாட் அலவுட் டு டூ தட். எது செய்யணும்னாலும் நான் எங்க பாஸ்டர் கேட்டுதான் செய்யணும், நான் அவங்க சரின்னு சொன்னா தான் நான் இந்த மீட்டிங்கே வருவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல் தே ஹேவ். அதுதான் அடுத்த பாயிண்ட்டுமே. தே சீம் டு கண்ட்ரோல் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். ஆல் தீஸ் ஆர் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்தா நாம அவர்களை விட்டு விலக வேண்டும். இல்லைன்னா நமக்குடைய முடிவு பரிதாபமா போயிடும். A false teacher leads through fear, which causes confusion and discouragement. அவருக்கே குழப்பம், அவருக்கே ஒரு தெளிவில்லை, அவரே பயந்துதான் இருக்காரு. அவருக்கு முக்கியமான பயம் என்னன்னா, சபையில ஆட்கள் இல்லாம போயிருவாங்களோ, இதை விட்டு வேற பக்கம் போயிருவாங்களோ, இப்படியெல்லாம் அவருக்கே குழப்பங்கள் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்வார்னா, இந்த மாதிரி சில கண்ட்ரோல் வச்சு, அவர் அடக்குமுறைகளை வைத்து பயமுறுத்தி, மக்களையும் பயமுறுத்தி எச்சரிப்பு கொடுத்து, சத்தியத்தின்படி இல்லாதபடி அவரா தானா சொல்லுகிற காரியம். அதே போல he lies and make himself or herself look good. நிறைய பொய்களை சொல்லுவார்கள். தாங்கள் நல்லவர்கள் என்பதை காட்டுவதற்காக அநேக பொய்களை சொல்லுவார்கள். அதனாலதான் நம்ம எப்பவுமே அவங்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய கனிகளை கண்டு நாம் அவர்கள் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் யோவான் சொல்றாரு, யூ மஸ்ட் ஹேவ் தட் டிசர்னிங் ஸ்பிரிட். யூ ஆஸ்க் காட் ஃபார் த டிசர்னிங் ஸ்பிரிட். அவர் நமக்கு தருவார். நமக்கு உடனே தெரிஞ்சிடும் இது சரியா இது தப்பான்னு. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நாம அவங்க சொல்ற போதகங்கள் சத்தியம்தானா என்பதை பெரேயா மக்கள் போல, பவுல் அவருடைய பிரயாணத்துல தெசலோனிக்கேற்கு போயிட்டு பெரேயா மக்கள்கிட்ட போகும்போது, அந்த பெரேயா மக்கள் தெசலோனிக்கேரை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். எப்படி என்றால், பவுல் சொல்லி தருகிற காரியங்களையும் கூட அவர்கள் சத்தியத்தோட ஒப்பிட்டு டெய்லி அனுதினம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஸோ இந்த பிராக்டிஸ், reading the Bible daily and knowing the truth daily, if we have, we would be able to discern the false teachings, false spirit. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் ரொம்ப ப்ரொசீஜர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ரிச்சுவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. பவுலும் அவருடைய வாழ்க்கையில அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா நம்ம இங்க பாக்குறோம், இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு பேதுரு நமக்கு எச்சரிக்கிறார். ஸோ இந்த மாதிரியான குணாதிசயங்களுடைய மக்களை நாம் அடிக்கடி சந்திக்க நேரிடும். இனி வரும் காலங்களில், இப்படிப்பட்ட காலங்களில் இப்படியான ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மோடு கூட நம்முடைய சபையிலேயே இருப்பாங்க. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை இனம் கண்டு கொண்டு நாம் அவர்களிலிருந்து விட்டு பிரிந்து விட வேண்டும். அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, we must stand for the truth. அந்த ஒரு தைரியம் நமக்கு வேணும்.
இந்த ப்ராஃபஸி ஃபால்ஸ் ப்ராஃபஸிஸ்ல எல்லாம் நம்ம அதுதான் பார்க்குறோம். கிளார்க்குங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, they were not only holy men of God among the Jews, they were also false prophets whose prophecies were from their own imagination and perverted many. அன்றைக்கே முதல் நூற்றாண்டிலேயே இந்த இந்த நிலைமை இருந்திருக்கிறது. அது இன்றைக்கும் மிகவும் பெருகி மிகவும் பலுகி பல விதங்களிலே நுழைந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தே ஒர்க் சீக்ரெட்லி. ரொம்ப முன்னால போர்டு போட்டுட்டு வர மாட்டாங்க. நான் வந்து உனக்கு வித்தியாசமான ஒரு இதை சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்லித்தருகிற காரியங்கள், டீச்சிங்ஸ், அவங்களுடைய சஜஷன்ஸ், அவங்களுடைய மெசேஜஸ், சர்மன்ஸ் வில் ஹாவ் அ டிசப்டிவ் நேச்சர். அதுல அப்படியே அப்படியே ஒரு புகுத்தி கிறிஸ்துவுக்கு மகிமை இல்லாதபடி கிறிஸ்துவின் கிரியைகளை, கிறிஸ்து நமக்காக செய்த தியாகங்களை, கிறிஸ்து நமக்காக செய்த அந்த பெரிய ரட்சிப்பின் திட்டங்களை எல்லாம் இவர்கள் மழுப்பி விடுவார்கள். அவர்கள் அப்படியே அதை மாற்றி விடுவார்கள். அதுக்குதான் ஒருத்தர் சொல்றாரு, they use the same vocabulary. They talk about salvation, they talk about the savior, everything. They use the same vocabulary, but they have a different dictionary. You see, their meanings would be different. That would be secretly introduced into our teaching அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் ரொம்ப சீக்ரெட்டிவா அவங்களுடைய ஹிட்டனா அவங்க வந்து நமக்குள்ள அந்த இதை கொண்டு வருவாங்க. பட் இட் வில் லீட் டு டிஸ்ட்ரக்ஷன். இட் வில் லீட் டு டிஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி போதனைகளை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹெரசீஸ். ஹெரசீஸ் அப்படின்றாங்க. He is a heretic. He is a heresy. Heresy is his teaching is a heresy. What does it mean? It hurts people and destroys the faith of the people. இப்பமே அவங்களோட நல்லா பார்த்தோமானால், ஆராய்ந்து பார்ப்போமானால், அவர்களுடைய போதனைகளில ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடிக்கும், ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுகிறவர்களாகவும், ஆண்டவருடைய அந்த திட்டங்களை அவர்கள் தடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். they will appear as if they were saved. அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த சால்வேஷன் அந்த அந்த திட்டத்தையே அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நமக்காக அவர் கிரயம் செலுத்தினார், நம்மை அவர் he purchased us அப்படின்றதெல்லாம் they will never accept. But they will be as if they are very close with God. அந்த மாதிரி they will act. அந்த மாதிரி தான் அவங்களுடைய போதனைகள் இருக்கும். அதனாலதான் டிஸ்ட்ரக்டிவ் ஹெரசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. they bring it in a more logical way, in a more reasonable way. You know, our Christian faith is more abstract, is absolute and abstract. It demands no kind of logical reasoning. கர்த்தர் இதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி செய்வார் அப்படின்னு நாம ஒரு திட்டம் அல்காரிதம் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இட் வில் நாட் ஒர்க் அவுட். God will do it in an unexpected way. பார்த்தீங்கன்னா அந்த வார்ஃபேர் which he used நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரு பானை, ஒரு பானைக்குள்ள ஒரு பந்தம், இதெல்லாம் வச்சு இதை உடைச்சா இது ஒரு வெப்பன். இதை எப்படி சொல்றாங்க? the sword of Gideon is the sword of the Lord அப்படிங்கிறாங்க. என்னது அந்த சோடு? வெறும் ஒரு பானை, ஒரு சட்டி, அதுக்குள்ள ஒரு பந்தம். So in a very unique way God will do his work. But அதுதான் God's way of doing things. ஆனா இந்த மக்கள்லாம் ரொம்ப அதை வந்து லாஜிக்கலா ரீசனபிளா கொண்டுட்டு போவாங்க. ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ்க்கு அது வந்து சயின்டிஃபிக்கா அவங்க சொல்றதெல்லாம் சரிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தே won't give credit to the uniqueness and wondrous ways of God.
they will expect everything to fall into their plans, their system. இந்த ஒரு வேலை தான் அவங்க சீக்ரெட்டிவா செய்வாங்க. So we have to be very 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 alert. That will only bring destruction. They completely forget that will bring destruction to themselves. முத வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் மேலேயே தண்டனை வருங்கிறத அவங்க மறந்தாங்க. அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். ஸ்விஃப்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கிறோம். சம்டைம்ஸ் தே வில் பி வெரி குவிக்லி ஜட்ஜ்ட். சம்டைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கோம். இதோ இந்த வருஷம் இந்த நேரத்துல இந்த டைம்ல வந்துருவாங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வராதபடி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா பிரசங்கித்து அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, நானே இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்படியாக அப்படி சில பேர் எழும்பிட்டாங்க. அவர்களுடைய முடிவுகளையும் பரிதாபமா இருந்தது, அதையும் நாம பார்த்திருக்கிறோம். இப்ப அதனால நாம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, we must be aware. அதுதான் பேதுருவின் நோக்கம். இந்த முழு அதிகாரத்தையுமே எல்லா பாசிபிலிட்டிஸையும் கொடுக்குறாரு. அவர் PhD தீசிஸ் மாதிரி இதை எழுதியிருக்கிறார். அதனால we must be aware, we must be assured of our salvation, assured of our faith, on whom we have put the faith. அந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கணும். மூன்றாவது, we must be aligned with the will of God. அவருடைய திட்டத்திற்கு ஏதுவான அவருடைய திட்டத்துல நம்முடைய காரியங்கள் செயல்பட வேண்டும். அதோடு கூட நம்ம அலைண்டா இருக்கணும். இவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த ஒரு 5 காரியங்களும் அவங்க வந்து எப்படியாவது அவங்களுடைய டீச்சிங்ஸ்ல இருக்காது, டினை பண்ணுவாங்க. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் they are not good teachers. எப்படி? they will deny Jesus incarnation. அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவன் நமக்கு கொடுத்த ஈவுன்னு they will not accept. அப்ப நேச்சுரலா they will not accept the salvation process, gospel. அதே சமயத்துல குரூசிஃபிக்ஷனை அவங்களால அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. குரூசிஃபிக்ஷனால கிராஸ் பிகம்ஸ் a hindrance to them. இடரலாய் மாறி விடுகிறது அவர்களுக்கு. நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. It gives us the power, but it gives them it becomes the hindrance to those people. அடுத்ததா resurrection. They will not accept, and they will not tell you about what God is doing now. Ascension. அவர் வலது பரிசுத்திலே உட்கார்ந்து நமக்காக அங்க பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை, நமக்கு மீடியேட்டரா அவர் அங்க இருக்காருங்கிறத they will never reveal. So இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான areas where they reject Christ. So we should be aware of all this. At the same time, we should be assured of our faith. அதுக்கு by daily reading the scriptures, knowing the truth and standing firm on the truth and aligning ourselves with the will of God. சரி, 2ஆம் வசனம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். Always we must remember, majority is not correct always. There may be majority, but on the majority for wrong things. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நம்ம கொஞ்சம் பேராக இருக்கலாம், ஆனா நம்ம சத்தியத்தை ஃபாலோ பண்றவர்களா நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவர் இந்த கொஞ்சம் பேரை தான் எல்லா இடத்துலயும் தேடுறாரு. எல்லா இடத்துலயும் இந்த கொஞ்சம் பேரை அதற்காக தான் அவர் விட்டு வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா, God is a restorer, and he always restores from these remnant people. இந்த கொஞ்சம் பேரா ஒரு இடத்துல அவர் விட்டு வைக்கிறார் பாத்தீங்களா, அந்த பேரை நம்பிதான் அடுத்த ஃபியூச்சர், அந்த கண்டினியூவன்ஸ் ஆஃப் his kingdom will take place. உபாகமத்திலேயே அவர் சொல்வாரு, நீங்க திரட்சியா இருப்பதினால் உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் கொஞ்சம் பேரா இருந்ததுனாலதான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So anywhere you see in all his plans, அந்த கொஞ்சம் பேரை அவர் விட்டு வைப்பார்.
அந்த ரெமினன்ட் தான் காட் வில் யூஸ். ஸோ இங்க அநேகர் பின்பற்றுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் கரெக்ட்னு சொல்றாங்க, எல்லாரும் போல பண்றாங்க, பெரிய படிச்சவங்க எல்லாம் செய்யறாங்க, பணக்காரங்க எல்லாம் பண்றாங்கன்னு நாம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்காக தான் நமக்கு சத்தியம் சரியாய் தெரிந்திருக்க வேண்டும், நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை தினம் தினம் வாசித்து, தினம் தினம் அதை ஆராய்ந்து நாம் நம்முடைய வழிகளிலே உறுதியாய் நிற்க வேண்டும். அதுதான் தே மே பி பாப்புலர், தே மே பிகம் வெரி பாப்புலர், சக்சஸ்ஃபுல். நிறைய கூட்டம் இருந்தாலே பீப்புள் திங்க் தே ஆர் சக்சஸ்ஃபுல், வாட் தே ஆர் சேயிங் இஸ் ரைட், பட் இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய சினி ஆக்டர்ஸ் இருக்காங்க, பாப்புலர் சிங்கர்ஸ் இருக்காங்க, நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, ஊர் ஊரா கூட்டம் கூட்டமா போறவங்க இருக்காங்க. ஊழியக்காரங்க பின்னாலே இதே மாதிரி ஊர் ஊரா கூட்டம் போறவங்க இருக்காங்க. பட் we should know what it is from, where it is from. Devil's work can also increase, devil's work can also become popular. So we must be aware again. That's a beware, aware, ரெண்டுமே இருக்கு. So when false teachers are at work and when crowds are following them, the truth is blasphemy. blasphemy நடக்குது. ஏன்னா அவங்க சத்தியத்துக்கு சத்திய மார்க்கத்தை தூஷிப்பார்கள், சத்திய மார்க்கத்துக்கு விரோதமாய் போவார்கள். God's name will be disgraced. ஸோ நம்ம அதை ஜாக்கிரதையாய் இருக்கணும். இன்னும் அவர்களை பற்றி என்ன வாசிக்கிறோம்னா, பொருளாசை உடையவர்களாய், another indicator. இப்போ நம்ம டாக்ஸானமின்னு ஒரு பிரான்ச் இருக்கு, அதுல என்ன பார்ப்போம்னா, we have to identify, classify that animal or that plant into some என்னென்ன எந்த ஃபேமிலியில வரும், எந்த இதுல இருக்கும், எந்த குரூப்போட இதை சேர்த்தலாம் அப்படின்னு. இது பாம்பு வெரைட்டி, இது நத்த வெரைட்டி அப்படின்லாம் நம்ம பிரிக்கணும்னா அதுக்குன்னு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ்க்குரிய இண்டிகேட்டர்ஸ்ல அடுத்த இண்டிகேட்டர் என்னன்னு சொன்னா, we also call it as keys, key for classification. அது மாதிரி இது யாருன்னா, பொருளாசை உடையவர், லவர்ஸ் ஆஃப் மணி, தந்திரமான வார்த்தைகள், வெரி அப்படியே ஒழுங்க அன்பா பேசுறவங்களா இருப்பாங்க. அவங்க பேசுறதுலயே நிறைய பேர் அப்படியே மயங்கிடுவாங்க. See, some people, they are very அப்படியே உருகி உருகி பேசுவாங்க. எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு, இப்ப ரீசெண்டா என்கிட்ட பேசுனா, அவ கொஞ்சம் பேரெல்லாம் அவளுக்கு என்னையும் அந்த லிஸ்ட்ல தான். அவ எப்படி வச்சிருந்தானா, ரொம்ப ஹார்ட்டி, இவங்களை பக்கத்திலே போக முடியாது, இவங்களை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவ வச்சிருந்தா. ஆனா அதே சமயத்துல இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருகி உருகி பேசுவாங்க. பேசும்போதே வாட் சைல்ட், ஹவ் ஆர் யூ அப்படின்லாம் ரொம்ப என்ன சொல்றது, பேசுறதுலயே அவங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க. அதையும் நாம கத்துக்கொள்ளணும். நம்ம கிட்ட அது இல்லை, ஆனா அதை கத்துக்கொள்ளணும். நான் அப்படி நினைப்பேன், நான் அதுக்காக செபிப்பேன். அந்த காலத்துல இந்த பொண்ணு சொன்னதுல இருந்து நான் அதுக்காகவே செபிப்பேன். ஆண்டவரே, என் முகத்தை பார்த்தே இப்படி வராம இருந்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைகளை நான் எப்படி நடத்துறது அப்படின்னு ஐ யூஸ் டு ப்ரே. பட் தென் லேட்டர் ஆன் தே ரியலைஸ், தே ஃபவுண்ட் அவுட், பட் ஒன்லி ஆஃப்டர் அ லாங் டைம். அந்த ஷார்ட் டைம்லேயே அவங்க போயிருந்தா தே வுட் ஹவ் அவாய்டட் மீ. ஏன்னா நம்ம கட் அண்ட் ரைட்டா பேசுறோம், கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த தந்திரமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இஸ் கேன் மிஸ்லீட் பீப்புள். இந்த மக்கள்லாம் அப்படி சீக்கிரமா அதுல விழுந்துருவாங்க, இந்த தந்திரமான வார்த்தைகள். அதே போல உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். அதான் அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்படி பேசுறதுக்கு காரணமே அவங்கள அந்த மாதிரி தங்களுக்கு ஆதாயமாய் மாற்றிக்கொள்வதற்கு. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அங்கங்க பேதுரு அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையையும் நமக்கு கொடுத்து எச்சரிக்கிறார்.
அவர் கர்த்தர் வந்து இதையெல்லாம் பாராமல்ல, அவருக்கு அதுக்கான தண்டனைய உடனே கொடுப்பாருன்னு சொல்லி, அதையும் அவர் கூடவே பேசுறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்திலேயே அத சொல்றாரு. So false teachers will be judged. Though they appear to prosper, their judgment is not idle. Soon it will come. சங்கீதம் 37ல கூட நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அவர்களை பற்றி ரொம்ப அப்படி நீ வந்து எரிச்சல் அடையாத, அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீ வந்து கலங்காத. ஏன்னா சடுதியிலே அவர்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்துல கூட நாம வாசிக்கிறோம். ஸோ மோர் அண்ட் மோர் காண்டம்னேஷன் வில் பி ஹீப்ட் அப்பான் தெம். அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3 விதமா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இதுவரைக்கும் கர்த்தர் செய்ததை நமக்கு இங்க பேதுரு ஞாபகப்படுத்துகிறார். 1ஆம் நூற்றாண்டுல இருந்து அப்ப அந்த டைம்ல எழுதுறாரு. அது வரைக்கும் அவர் வந்து அந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டை வேதத்திலிருந்து அவர் எடுத்து சொல்லுகிறார். முதல் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொன்னா, தூதர்களை தேவன் தப்ப விடாமல், அவர்கள் தூதர்களா இருந்தாலும் கூட காட் ஜட்ஜ் தெம், காட் ஜட்ஜ் தெம், காட் பனிஷ் தெம் அப்படிங்கிறத அங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக ப்ரீ ஃப்ளட்ல டைம்ல இருந்த மக்கள் எல்லாருமே அழிச்சிட்டாரு. 8 பேரை மாத்திரம்தான் அவர் அங்க தப்புவிக்க முடியும். நோவாவுடைய குடும்பத்தாரை மாத்திரம்தான் காப்பாற்றினார். மற்ற எல்லாரையும் அழித்து விட்டார். ஏன்னா அவங்களுடைய எண்ணத்தின் தோற்றமே பொல்லாப்பா இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மூன்றாவதாக சோதோம் கொமாரா, இந்த பட்டணங்களை, அது பாவம் நிறைந்த ஒரு ஒரு நிலைமையில இருந்தது, அதையும் அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இது கொஞ்சம் நம்ம இந்த ஏஞ்சல்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப இந்த ஏஞ்சல்ஸை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, காட் ஜட்ஜ் தீஸ் விக்கெட் ஏஞ்சல்ஸ் செட்டிங் தெம் இன் செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதாவது பாதாளம் என்கிற இடத்துல அந்த அபிஸ், நாட் ஹெல், அபிஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு பாதாளத்திலேயே. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அபிஸ்ங்கிற அந்த இடத்துல அதுதான் பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. பாதாள குழி அப்படின்லாம் சொல்றோம். அதுக்கு கேட்ஸ் இருக்கு, அதுக்கு லாக் இருக்கு, அதுக்கு ஒரு கீயும் இருக்கு. அது எல்லாம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவர்களுக்கு எப்பவுமே they are so curious about human beings. ஏன்னா இந்த இந்த ஹியூமன் பீயிங்ஸை தான் அவர் தன்னுடைய சாயலாய் உருவாக்கினார், தன்னை போலவே அவர் உருவாக்கினார். பட் ஏஞ்சல்ஸ் ஆர் நாட் லைக் தட். ஸோ தே ஆர் ஆல் வெரி கியூரியஸ். இவங்க என்ன, இவங்களுக்கு என்ன, வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் திஸ் கிரியேஷன், ஒய் இஸ் ஹி கிரியேட்டிங் தெம் லைக் ஹிம், வாட் இஸ் தேர் பர்பஸ் அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்பவே கியூரியாசிட்டி. that led to some of them becoming what should I say, more jealous, and they didn't want to be a lesser being for humankind. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இந்த angels are meant to even not only serve God but also serve mankind. நம்ம வேதத்துல நிறைய இடங்கள்ல நாம பார்க்கிறோம். அது நிறைய பேருக்கு, நிறைய தூதர்களுக்கு அந்நாட்களிலேயே பிடிக்காததுனாலதான் they wanted to be like God and they wanted to ascend even higher than God. அந்த அவர் உட்கார்ந்திருக்க சிங்காசனத்திற்கும் மேலே நாம போகணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது. ஏன்னா நம்மளை வந்து மனுஷரை காட்டிலும் கீழான லெவல்ல கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு மனசுல ஏற்பட்ட அந்த ஒரு வெறுப்புல தான், அந்த எரிச்சல்ல தான் தே கமிட்டட் சின். அண்ட் அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வந்த உடனேயே காட் பனிஷ்ட். அதுல ரொம்ப விக்கெட் ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அபிஸ்ல போட்டு பூட்டிட்டாரு. வேறஸ் அதுல கொஞ்சம் லெஸ் விக்கெட் அவங்களுக்கு God had given them the freedom. They are called as demons and the demonic spirits. They roam about. They are able to roam in the
அந்த வான மண்டலத்திலும் அவர்கள் இருக்க முடியும். பரலோகத்திற்கும் அவர்கள் ஏற முடியும். இங்கேயும் பூமியிலேயும் அவர்கள் சுற்றி கொண்டிருக்க முடியும். அப்படி சுற்றி கொண்டு அவர்களுடைய இடத்திற்கு மக்களை இழுத்து கொள்ள முடியும். ஸோ அந்த டிமோனிக் ஸ்பிரிட் இந்த இந்த விதமாக 3 அந்த மக்களை அந்த ஏஞ்சல்ஸ தண்டிச்சாரு. ஒன்று, அவர்கள் ரொம்ப விக்கெடா இருக்கிறவங்கள என்ன பண்ணிட்டாரு, பாதாள குழியில போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. ஃபார் சம் டைம். மேபி they would be released later and then again they will be judged. அது வந்து ஒரு காரியம். அதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்து விசேஷத்துல எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு குரூப் ஆஃப் டிமானிக் ஸ்பிரிட்ஸ் தான் எர்த்லயே இருக்கு. and they occupy even the high places as well as they can even enter into heaven. because ரெவலேஷன்லயே வாசிக்கிறோம். அங்க நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிற போது இவன் நின்று குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். நம்மை பற்றி குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். ஸோ he can even go up to heaven. அந்த ஃப்ரீடத்தை இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. தட் வில் ஆல்சோ பி ஸ்டாப்ட். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதனாலதான் அவன் இந்த காலம் நெருங்குகுது, அவருடைய வருகையில அது முடிஞ்சிரும் அப்படின்றதுனால தான் அவன் வேகமா இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனிவே, this is how the angels were judged. So the angels who sinned were not so high that they cannot be judged. அதுதான் நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அவங்க ஏஞ்சல்ஸா இருக்காங்க. அவங்க தப்பு செஞ்சுட்டா ஆண்டவர் அவங்கள வேற மாதிரி டீல் பண்ணுவாரா? இல்ல. மாறாதவர். அவர் ஒரே குணம் உள்ளவர். அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். அவர் அப்படியே அதை அவர்களுக்கு செய்தார். இதே மாதிரிதான் ப்ரீ ஃப்ளட்ல இருக்கக்கூடிய மக்களையும் அதுல எதுவும் அவர் பாராபட்சம் பார்க்கவே இல்லை. யார் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சார்களோ, அவருடைய கிருபைக்குள்ளாக வந்தார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களை மாத்திரம் அவர் காப்பாற்றினார். அது 8 பேரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குடும்பத்தின் மக்களா இருந்தாலும் சரி. God never cares about anything else. His only standard is when he is executing his judgment, his only standard is who is believing me, who has followed me, who has obeyed me, they stand aside. அது உங்களுக்கு அவன் 120 வருஷம் அவனை பற்றி அங்க வாசிக்கிறோம். நீதியை பிரசங்கித்த நோவா அப்படின்னு பாக்குறோம். அவ்வளோ நாட்கள் அவர் பிரசங்கித்த போதிலும் இந்த மக்களை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அதனால they rejected Christ, so they were punished. Ruthlessly they were punished. நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி ஒரு சமயம் இருக்கும். ஆனா ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜட்ஜ்மெண்ட். We cannot understand. God will execute it in his own ways. அதேதான் சோதம் கோமாராலே. ஒருவேளை அவங்க பணக்காரங்களா இருந்தாங்க, ஒருவேளை அவங்க பெரிய சிட்டியா இருந்துச்சு, அவங்க நிறைய மக்களாய் அவங்க காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் சோதோமை கர்த்தர் வெறுத்தார். கர்த்தர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவங்கள தப்பிக்கவே விடலை. இட் வாஸ் குவைட் சர்டன். அதனாலதான் கர்த்தருடைய சத்தியத்தை வெறுக்கிறவர்களுக்கு சோதோமின் நிலைமை ஆகும்னு சொல்லி அவர் எச்சரிக்கிறதையும் நம்ம இப்ப லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்ப இந்த சோதம் குமாராவை பற்றியும் அதுல இருந்த வாழ்ந்த லோத்தை பற்றியும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. கிளியரா நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லியிருக்காரு. ஸோ லோத் வாஸ் ரைச்சியஸ். ஆனா லோத்துட்ட பாருங்க, லோத் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அழகான ஒரு நல்ல தேசத்தை அவர் தெரிந்து கொண்டார். அந்த தேசத்துல அந்த இடத்துலயே அவர் அவர் வாழ்ந்திருக்கலாம். அவர் கூடாரவாசி, அவர் நகரவாசி கிடையாது. அவர் கூடாரவாசியா தான் இருந்தார். ஆனா அங்கிருந்து என்ன செஞ்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகரத்துக்கு பக்கத்துல வந்தாரு. நகரத்துக்கு பக்கத்துல போயும் வந்துமா இருந்து நகரத்திலே ஒரு ப்ராமினன்ட் பர்சன் ஆயிட்டாரு.
அவர் வந்து அங்க இருக்கிற எல்டர்ஸ் உட்கார்ற இடத்துல அந்த வாசல்ல வந்து உட்கார்ற மாதிரி ஆயிட்டாரு. மக்களும் வீடும் எங்க போயிருச்சு? நகரத்துக்குள்ள போயிருச்சு. யூ see, திஸ் இஸ் தி அட்ராக்ஷன். இவர் நீதிமானா இருந்தாரு. ஆனா, இவர் அதற்குள்ள அப்படியே அந்த ட்ரிஃப்டிங் பார்க்கிறோம். ஸ்லோலி ட்ரிஃப்டிங் இன்டு த சின்ஃபுல் வேர்ல்ட். இப்ப அங்க போயின பிறகு அவரால அவருடைய குடும்பத்தை என்ன செய்ய முடியல? காப்பாத்திக் கொள்ள முடியல. முழுமையா காப்பாத்திக்க முடியல. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி, ஒன் ஃபுட் ஹியர், ஒன் ஃபுட் தேர். அந்த நிலைமையிலேயே தான் அந்த என்டையர் ஃபேமிலி வாஸ் டுவெல்லிங் இன் தட் பிளேஸ். அதனால தான் இவருடைய ரைச்சியஸ்னஸ் பிரகாரம் இவருக்கு டெய்லி வந்து அங்க நடக்கிற காரியங்கள் அஹ், அவருக்கு வேதனை கொடுத்து கொண்டு தான் இருந்துச்சு. பட் வாட் டிட் he do about it? வாட் ஸ்டெப் டிட் he take? அதற்காக ஏதாவது அவர் செய்தாரானா, பாதிக்கப்பட்டாருன்னு மாத்திரம் தான் நம்ம பார்க்கிறோம். அதற்கு அவர் எதுவுமே செய்ததை நாம் பார்க்கவில்லை. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில கூட டெய்லி நியூஸ்ல நாமளும் இப்படிதான் பார்க்கிறோம். we are also அதே போலதான் பாதிக்கப்படுகிறோம். the sin of Sodom is homosexuality. ஸோ அது அது இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னா, பீப்புள் அக்செப்ட் இட், பீப்புள் சப்போர்ட் தெம், people are sympathetic towards them, even the church accepts them. இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு இருக்கிற உலகம். ஆனா இந்த மாதிரி சமயத்துல நாம நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நாம என்ன செய்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? லோத்தை போல மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டுட்டு அமைதியா இருக்கிறோமா? ஆர் வாட் கான்கிரீட் ஸ்டெப்ஸ் we are taking? At least, if not anything else, pray for such people. Pray for this sinful condition to be abolished, to be removed. நம்ம இப்படி ஜெபிக்க ஜெபிக்க தான் இந்த மாதிரி சில காரியங்கள் உலகத்துல நடக்கும். இன்றைக்கு அதை அக்செப்ட் பண்ணாதபடி அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் வரக்கூடும் என்றால், இதெல்லாம் நம்முடைய ஜெபத்தின் பதில்களாய் தான் இருக்க முடியும். ஸோ நமக்கு அதுல பங்கு இருக்கும். அந்த அந்த ஒரு விடுதலையில, அந்த ஒரு டெலிவரன்ஸ்ல நம்முடைய பங்கும் இருக்கும். நாம எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு பதில நாம கண்ணால பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆனா அந்த லோத் he failed in that, and finally his family, the whole family became a disaster. நம்முடைய கடமைகள்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நாம கொடுக்கப்பட்ட உலகத்தின் காரியத்தையுமே நம்ம சரியா செய்யலைன்னா, we will also end up in such fate. So we may be a righteous person, we may know the truth, but if we do not act according to the truth, if we do not live the truth, our actions will become a disastrous one. So that is a good example of Lot here. அது திரும்ப அவர் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார். His association with the people in the city was too close that could not detach his family. அதனாலதான் wife had to turn, but she turned back and became a salt pillar. Children, even after coming out, their sins were, that sinful nature was with them. And deliverance கிடைச்ச போது கூட அதை ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ள முடியல. அதை வந்து அப்படியே அது என்னவாய் மாறிடுச்சு? துரோகமாய் மாறிவிட்டது. ஸோ இதுதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இப்ப 8-9 வசனத்துல அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும். ரொம்ப அருமையான வசனம். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். God knows everything. God knows us. யார எதுக்கு எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு அவர் அறிந்திருக்கிறார். அதுலயும் அங்க இன்னொரு அழுத்தத்தை தராரு. என்னது? விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். God always rescues the righteous and he always judges the wicked. He never fails to judge the wicked. At the same time, he always helps
he gives a way for escape for his righteous people. அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். அது எப்ப இருக்கும்? அவரோட கூட அந்த தொடர்புல இருந்தாதான் இந்த ரைச்சியஸா இருந்தாலும் நாம அவரோடு கூட தொடர்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, இதன் மூலமாலாம் நாம் அவரோடு கூட எப்பொழுதும் ஆராதனை, ஐக்கியம், இதுல எல்லாம் நம்ம ஆல்வேஸ் ரெகுலரா இருந்தாதான் நம்மால என்ன செய்ய முடியும்? அவர் கொடுக்கிற அந்த தப்பிக்கிற வழியை கண்டுபிடிக்க முடியும். அந்த மேஸ்ல we will know where to run out. God will give the escape route. அதை நாம அவரோடு இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. He will give us the way, but we will not know. அதான் அங்க இருக்கிற முக்கியமான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 10:13 நம்ம வாசிக்கிறபடி, நாம எவ்வளவு சோதிக்கப்பட முடியுமோ, எவ்வளவு தாங்க முடியுமோ அப்படிதான் அவர் சோதனை தருவார். நாம எப்ப பாரு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, ஐயோ இது இவ்வளோ தூரம் என்னால தாங்கவே முடியலையே, இப்படி ஒரு தண்டனை, அப்படி இப்படின்னு நாம பேசிக்கிறோம். பட் இட் இஸ் நாட் so. God knows even more than that how much you can bear. And even in the midst of that, he will give us a escape route. தப்பித்துக் கொள்ளும் போக்கை அவர் நமக்கு தருவார். So we have to be aware of it. அப்ப அதுக்கு எப்படியா இருக்கணும்? சென்சிட்டிவ் டு இட் போது we have to always have a close relationship with God. So அவருடைய கோபாக்கினையெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி வேதத்துல நமக்கு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. பர்சனல், நேஷனல், குளோபல், எல்லா விதத்திலும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும். அப்போ அதுல அவர் வந்து பர்டிகுலரா இருக்காரு. குறிப்பா சொன்ன மாதிரி, அந்த வசனத்துல சொன்ன மாதிரி, he expects a sexual purity in us. நம்மிடத்துல தேவன் அசுத்தத்திற்குள்ள நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்னு சொல்லி பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்றார். So God expects a purity in our heart, in our mind, and in our thought level. இந்த ஆக்ஷன்ஸ்க்கே வழி இல்லை. இட் இஸ் ஒன்லி இன் தாட் லெவல். ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பியூரிட்டி மெயின்டைன் பண்ணணும். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். திரும்பவும் அந்த குரூப்புக்கே பேசுறாரு, அந்த குரூப்பை பற்றி பேசுறாரு. அவங்க எப்படி இருப்பாங்களா? they will be bold, haughty, மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். they will not attribute honor and glory to God. they will take up everything. they will not attribute it to God. அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இது இங்க மறுபடியும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு. ஈவன் தி ஏஞ்சல்ஸ் will not they will be so respectful to God. அதை நாம பார்க்கணும். அவங்களுடைய பணிவை பார்க்கணும். அவங்க கண்களால பார்க்காதபடிக்கு, அவருடைய மகத்துவத்தை, மகிமையை காண முடியாதபடி அவர்களுடைய இறகுகளாலே, அதனது செட்டைகளினாலே அவர்கள் தங்களை மூடிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லா ஏஞ்சல்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. ஈவன் த செராபீம்ஸ் அண்ட் த கேருபீம்ஸ் அவங்களும் இப்படிதான், இப்படி வச்சுக்குவாங்க. இப்படி வச்சுட்டு they will close their eyes. they could not see the glory of God. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பணிவோடு, அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க இருப்பாங்க. அதை நாம கற்றுக்கொள்ளணும். அதுல இன்னொரு முக்கியமான அந்த இடத்துல சொன்னப்பட்ட ஒரு காரியம் எதை குறிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யூதா 24 நான் நினைக்கிறேன், யூதா 24 இல்ல, யூதா 8-9 வசனங்களில மிகாவேல் தூதனை பற்றி அங்க வாசிக்கிறோம். மோசேயின் சரீரத்தை குறித்து சாத்தானோடு தர்க்கம் பண்ணுகிறான். ஆனா அந்த இடத்துல அவர் கர்த்தர் உன்னை நியாயம் தீர்க்கட்டும்னு சொல்லி, அந்த both are equals, they are angels. இவன் fallen angel, இவர் angel in the presence of God with a purpose. ஆனா இவர் மிஷேல் என்ன சொன்ன, மைக்கேல் மிகாவேல் தூதன்,
அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சேட்டனை லெட் காட் ஜட்ஜ் யூன்றார். அவர் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கர்த்தர் உன்னை ஜட்ஜ். இந்த ஆட்டிடியூட நாம கூட அதிகமா எடுத்துக்கலாம். நிறைய சமயங்கள்ல நாமே ஜட்ஜ் பண்றோம், நாமே கர்ஸ் பண்ணிடுறோம், நாமே சில பேருக்கு வி ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். பட் ஆல் தட் இஸ் நாட் கரெக்ட். We must allow God to do that. Let God do that. Because he has told, என்ன சொல்லிக்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது என்று. Vengeance is mine. அவர் சரியா, அவர் கரெக்டா அவருடைய வேலையில அவர் செய்வார். நாம அதனால we have to be very careful. So இந்த மக்களை பற்றி இங்க சொல்லும் போது they are reserved for judgment. பாருங்க, அந்த கூட்டத்துல நாம இருந்துடக்கூடாதுல்ல. நமக்கு நோ காண்டம்னேஷன், நமக்கு நோ ஜட்ஜ்மெண்ட். இந்த கூட்டமாய் நாம இருக்கும்போது இப்படி ஸ்லோவா ட்ரிஃப்ட் ஆகி அந்த கூட்டத்துல போயிடக்கூடாது. ஸோ we must be very careful. They live according to the flesh. நாம் எப்படி இருக்கணும்? We live according to the spirit. Romans 8th chapterல நம்ம வாசிக்கணும். மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. மாம்ச சிந்தையுடையவர்கள் மாம்சப்படத்துக்கு ஏற்றபடி வாழ்வார்கள், ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்கள் ஆவிக்கேற்றபடி வாழ்வார்கள். ஸோ நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத நாம கேஜ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அப்பப்ப அதுல இருந்து இப்படி ட்ரிஃப்ட் ஆகி இங்க வந்துட முடியும். அதனாலதான் இந்த எச்சரிப்பு. இங்கேயே இருக்கிறவங்க இருப்பாங்க, இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பட் தட் வில் டேக் இன் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ், வெரி ஃபியூ நம்பர்ஸ். பட் இங்க இருந்து இங்க வர்றது ஒரு ஸ்லோப்ல இருக்கிற மாதிரி. குவிக்கா இங்க வந்துருவாங்க, அது ட்ரிஃப்ட் ஆகி வந்துருவாங்க, அறியாமையே வந்துருவாங்க. ஸோ we have to be very very cautious. Every day we have to be alert and pray for this. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல அவர் அந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். So we have to recognize our authority in Jesus, and we have it only in Jesus. அதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைக்கணும். அதை நம்மளுடைய சொந்த பிரயோகத்துக்காக பயன்படுத்தி விடக்கூடாது. நாம் எதை பெற்றிருந்தாலும், எந்த வரங்களோ, எந்த வல்லமையோ, எந்த தாளந்தோ, எந்த காரியமா, any good thing in us is only from God, because there is nothing good in us. We should always remember that. Any simple single good thing you are able to do is only from God. ஸோ அந்த கணத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மை அதிகமாய் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா நாம ஒரு பிரயோஜனமற்ற பாத்திரமாய் தான் நாம இருந்து விடுவோம். ஸோ we have to be very very careful. And speaking evil of others is a great sin. அதனால we must always respect others. அது including the office and authority. ஏன்னா we must remember office and authority is God given. எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். அது யாரா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி. ஒருவேளை நிறைய சமயத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்மளுடைய அதிகாரிகள் தவறானவர்களா இருப்பாங்க, கெட்டவர்களா இருப்பாங்க, பார்ஷியலா இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்க முடியும். ஆனா எதற்கு நாம் கீழ்ப்படியணும், எதற்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது என்பதை நமக்கு ஆண்டவர் காண்பிப்பார். அதற்கான தைரியத்தை அந்த சமயத்துல நமக்கு தருவார். எவ்வளவு பேர் நம்ம வாசிச்சிருக்கோம் வேதத்துல, அந்தந்த சமயத்தை சரியா பயன்படுத்தி கர்த்தருக்காய் தைரியமாய் அதிகாரத்திற்கு எதிராய் நின்றவர்கள். இதே பேதுருவும் யோவானும் சிறையில அடிக்கப்பட்டார்கள் ஏரோதுனால. வெளியே போகும்போது அவர் எச்சரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். இனி நீங்க போய் இயேசு கிறிஸ்துங்கிற பெயரை நீங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க. இவங்க வெளியே வந்தாங்க, தினந்தோறும் போய் தேவாலயத்துல தைரியமாய் பிரசங்கித்தார். Nobody could control. So that courage and that protection God will give when you honor him. ஸோ அது அத்தாரிட்டிக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும். ஸ்லாண்டர் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, ஈவில் காசிப்பிங் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல தானியேலின் நண்பர்கள் 3 பேரும் பர்னஸ்குள்ள போனாங்க, பர்னஸ்ல போடப்பட்டாங்க. பட் God was with them.
protecting them. That is the lesson that we learn. So we have to be faithful to God. நமக்கு இருக்கிற எந்த சின்ன சின்ன வாய்ப்புகள்லையும் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லையை ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். நாம் இருக்கிற இடம், நம்ம இருக்கிற குடும்பம், நம்ம இருக்கிற வாழ்கிற இடம், நாம் வேலை பார்க்கிற இடம், இது எல்லாமே கர்த்தர் நிர்ணயிக்கிறதுன்றது நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே நாம கர்த்தருக்குள்ள அதை சந்திக்க முடியும். அதற்கான பலனையும் அதற்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியையும் அவர் தருவார். அதற்கான பாதுகாப்பையும் அவர் நமக்கு கட்டளையிடுவார். So God is a very dynamic God. Our God is not a static God. He is not a stone. He is not a wood. He is a living God. And living amidst us, in us, knowing us, what a God we have. What a mighty God we have. So let us not be like some weak persons who does not know who their God is. We know whom we believe. We know in whom we put our trust. And we know the power of Him. So with these thoughts, let us pray. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் நீர் கூட்டி வந்த மக்களுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்க நம்முடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து நம்முடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளிலும் கூட பேதுருவின் நிருபத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தருகிற காரியங்களில ஒவ்வொரு நாளும் கூட சுவாமி, ஒவ்வொரு முறையும் உடைய வசனங்களை வாசிக்கும் போது ஒரு சின்ன சின்ன தீர்மானங்களை எடுக்க எங்களை நீர் அழைக்கிறீர் சுவாமி. எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தருகிறீர். Help us to be sensitive to that. Help us to be alert to that. And help us to keep up that. இதோ அந்த நேரத்துல நாங்க எடுத்துட்டு அப்படியே மறந்துடாம ஆண்டவரே அதர்களை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நிறைய காரியங்களை எங்களுக்கு கொடுத்தீர் சுவாமி. வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, உறுதியா இருக்கிறதுல, மற்றவர்களை விசேஷமாக அதிகாரிகளை, பெரியவர்களுக்கு நாங்க கனம் பண்றதுல, அதன் மூலமாய் உண்மை கனப்படுத்துறதுக்கு ஆண்டவரே எங்க எல்லைகள் எல்லாம் நிர்ணயிச்சிருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாய், ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து நாங்க வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை நாங்க உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில எங்களுக்கு இதையெல்லாம் நீர் எங்களுக்கு செய்து கொடுக்கும் போது எங்களுடைய மற்ற தேவைகளையும் நீர் எங்களுக்கு செய்து தர மாட்டீரோ. ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க. எங்க குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. God bless you. Thank you, Annie. Thank you. Thank you, ma'am. Thank you, ma. God bless you. God bless you.